KFC ஓபன் கிச்சன் டூர்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்டேஜிங் ப்ராசஸ். மேக், ரெடி, டிஸ்கார்ட் இந்த 3 விஷயத்தை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கான டைமிங்கை ஆட்டோமேட்டிக்கா இந்த மிஷின்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. KFC ஓபன் கிச்சன் டூர்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்ளை பேஸ். இந்த இடத்தை ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டான ஒரு இடமா சொல்றாங்க. ஏன்னா வெஜ் நான்வெஜ் செக்ஷன் 2 செக்ஷன்லயும் ஆளுங்க தனித்தனியா பிரிஞ்சு வேலை பார்க்கறதால நான்வெஜ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய பர்சன் வெஜ் பக்கம் வர மாட்டாரு. அந்த மாதிரி வெஜ் பக்கம் இருக்கக்கூடியவர் நான்வெஜ் பக்கம் போக மாட்டாரு. இப்ப நம்ம வெஜ் செக்ஷன்ல நிக்கிறோம். ஒரு சில ஹோட்டல்கள்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே ஒரே இடத்துல தான் சமைப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆனா அந்த தவிர இங்க பண்றது இல்ல. ஏன்னா வெஜ்ஜுக்குன்னு தனியா ஒரு ஃப்ரையர் வச்சிருக்காங்க. இதுக்கும் டெம்பரேச்சர்லாம் பார்த்து தான் அசெம்பிள் பண்றாங்க. வீட்டில் நான்வெஜ் சமைச்சா மறுநாள் வரைக்கும் நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சிக்கனும் சேல் ஆகாது. ஏன்னா வாடிக்கையாளர்களோட நலன் கருதி அதை விற்பனை செய்யவே மாட்டாங்களாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல யூடியூப் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். வீட்லயே KFC ஸ்டைல்ல சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆளாளுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே வீட்டில் செஞ்சு அதை KFC டேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா யூனிக்கா KFCல பயன்படுத்தக்கூடிய ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் தான் இதுக்கு காரணம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டெம்பரேச்சர், டைமிங், குவாலிட்டி செக் இதெல்லாம் சரிபார்த்து பண்றதுனால தான் KFC ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் KFCயோட டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் பார்க்கறதுக்கு வேணா KFC சிக்கன் மாதிரியே இருக்குங்க. ஆனா டேஸ்ட் கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்தா இருக்கு.